வணக்கம் நண்பர்களே! நான் உங்க பெரியசாமி ஜோதிடர். அதாவது அ இன்னைக்கு நம்மளுடைய பழைய கஸ்டமர் தான் கூப்ட்டுருந்தாரு. அ அவருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். பார்க்கும்போது அவருக்கு எனக்கு வந்து என்ன குழந்தை பிறக்குங்கிறத கேட்டிருந்தாரு. நம்மளும் சொல்லியிருந்தோம். ஸோ, அதபடி அவருக்கு ஒரு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அ அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கேள்வி கேட்டாரு இன்னைக்கு. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு கேட்டிருந்தார். கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, அரசு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு, செவ்வாய், சூரியன். இதெல்லாம் வந்து அரசு கிரகங்கள். சரிங்களா? இதோட நிலைமைய நம்ம பார்க்கணும். தொழில்காரகன் அப்படின்னு சொல்லும்போது சனிய பார்க்கணும். இப்ப சனிக்கு திரிகோணத்தில எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சனி தொழில்காரகன் அல்லவா? அவர் வந்து அங்க வந்து வக்ரமாயி உட்கார்ந்திருக்கார். வக்ரம்னா நீசமாகுறார்ன்னு அர்த்தம். சரிங்களா? நீசமாகுறது, நீச பங்கம் யாராவது குடுக்கணும். ஸோ குரு வந்துட்டு வக்ரமாயி அவர பார்க்குறார். சரிங்களா? குரு வந்து இன்னொரு வக்ர கிரகத்த வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும், குரு வந்து சனிய பார்க்குறது வந்துட்டு ஒரு வகையில நல்லது. சரிங்களா? இவருக்கு வந்து 5ஆம் இடத்த அதிபதியும் கூட. ஆ இங்க வந்து சனி, சூரியன், புதன் அப்படி கனெக்ட் ஆகும்போது, தொழில்காரகன் பிளஸ் சூரியன்னா கவர்மெண்ட். சரிங்களா? சூரியன்னா கவர்மெண்ட், புதன்னா டாக்குமெண்ட். சரிங்களா? இதன் ரீதியா அவருக்கு வந்து அந்த வருமானம் வரணும்னு இருக்கு. அப்போ அ இவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஆ அதேபோல பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறது ஒரு வகையில நல்லது. 2க்கு அதிபதி 11ல வந்தா நல்ல ஒரு லாபம். இன்னொரு விஷயம்னா, குரு வந்து தன்னுடைய 9வது பார்வை, அதாவது பாக்கிய பார்வைய செலுத்துறதுனால, இவருக்கு கன்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் வேலைங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அது எந்த காலகட்டத்தில கிடைக்கும்? இப்ப கிடைக்குமா? அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அவருக்கு வந்து சந்திர தசை போயிட்டு இருக்க புத்தி பார்த்தீங்கன்னா, செவ்வா புத்தி. சரிங்களா? செவ்வா புத்தியில கட்டாயம் கிடைக்குமா? அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. செவ்வாய் வந்துட்டு இங்க வந்துட்டு ஓரளவு வந்துட்டு லக்னத்திற்கு அவர் வந்து இங்க சிம்ம லக்னத்துக்கு வந்துட்டு அவர் வந்து 9க்கு அதிபதியா உட்கார்ந்திருக்கார். கண்டிப்பா பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஸ்டைல்ல அவர் வந்துட்டு இவருக்கு கவர்மெண்ட் வேலைய வாங்கி குடுப்பார். சரிங்களா? இந்த ஜாதகருக்கு கட்டாயம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சனி, சூரியன், புதன். சனினா தொழில், சூரியன்னா அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயங்கள். பிளஸ் புதன். சரிங்களா? அந்த இடத்துல அந்த இடத்துக்க இப்போ குரு பாக்குது. இவருக்கு கட்டாயம் கவர்மெண்ட் வேலைங்கிறது ஒண்ணு கிடைக்கும்.